வணக்கம். இன்றைக்கி 8ஆம் வகுப்பில் உள்ள 7th லெசனில் 7.2 எக்ஸசைஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிஎஃப் ஃபைண்டிங் எதை ஹெச்சிசிஎஃப்ன்றது தமிழில் மிகப்பெரிய பொது காரணி மீ போ கா இதுதான். இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இதில் வந்து 455 455 26ஆல் டிவைட் பண்ணணும். இந்த டிவிஷன் மெத்தடில் ஹெச்சிசிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நம்ம ஏற்கனவே ஹெச்சிசிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னாக்கா நம்ம என்ன செய்யணும், டானா வகுத்தல் போடுவோம், அல்லது நம்ம வந்து காரணிப்படுத்தல் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து என்னது டிவிஷன் மெத்தடில் நம்ம ஹெச்சிசிஎஃப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பரை வந்து அதாவது இருக்கிறதுல உள்ள பெரிய நம்பரை உள்ளே போட்டுக்கணும். 455 என்ன செய்யணும், 26ஆல் டிவைட் பண்ணணும். 26ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ வந்து என்ன வருது, அது நம்மளுக்கு ஒன் டைம் வருது. ஒன் டைம் வந்ததுனாக்கா 26. அதுக்கடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்ம 19 சப்ராக்ட் பண்ணாக்கா 19 வருது. அதுக்கடுத்தது இங்கே 5 வந்து இறக்கி போட்டுக்கிறோம். 5 இறக்கி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 இறக்கி போட்டுக்கிட்டோன்னே 195 வருது. 195 பார்த்திங்கனாக்கா இந்த 7 டைம்ஸ் இருக்குது. 7 டைம்ஸு 26 மல்டிப்ளை பண்ணாக்கா 182. அதை சப்ராக்ட் பண்ணோம். 1 செகண்ட் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இது வந்து 13 வருது. அப்புறம் மறுபடியும் என்ன செய்யணும், இப்போ இதில் இதுதான் பியூட்டியே. இப்போ வந்து இந்த 26 வந்து மறுபடியும் இங்கே வந்து வகுக்கணும். வகுக்கும்போது இந்த 26 உள்ளே போட்டு இந்த 13ஆல் டிவைட் பண்ணணும். 13ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், உங்களுக்கு 2 டைம்ஸ் வரும். 2 டைம்ஸு 26. இங்கே இதில் ஜீரோவாக வரணும். எந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது இங்கே 0 கிடைக்குதோ இந்த நம்பர் தான் மீபோக்கா, அதாவது ஹெச்சிசிஎஃப். இந்த 2 நம்பர்ஸுக்கும் 455க்கும் 26க்கும் என்னது ஹெச்சிசிஎஃப் பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிஎஃப் ஆஃப் 455 and 26 is equal to 13. இதுதான் வந்து உங்களுக்கு ஹெச்சிசிஎஃப், அதாவது மீபோக்கா வந்து இதுதான் உங்களுக்கு வரும். அடுத்ததாக ரெண்டாவது கணக்கு பாருங்கள். இதில் வந்து 392 டிவைடட் பை, அதாவது 392 and 256. இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஹெச்சிசிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 392 நம்ம என்ன செய்யணும், உள்ளே போட்டுக்கணும். எது பெருசோ அதை வந்து உள்ளே போட்டுக்கணும். உள்ளே போட்டுக்கிட்டு 392 டிவைட் பண்ணணும். சின்ன நம்பரால் டிவைட் பண்ணணும். 2 நம்பர் கொடுத்து ஹெச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா பெரிய நம்பரை உள்ளே போட்டுக்கிட்டு சின்ன நம்பரால் டிவைட் பண்ணணும். அப்போ வந்து 1 டைம் தான் 256. அதனால் போட்டுக்கிட்டிங்கனாக்கா என்ன வரும், சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 136. மறுபடியும் 256. இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது 256 ஒன் டைமு லெஸ் பண்ணிங்கன்னா 136. மறுபடியும் என்ன செய்கிறோம், இந்த 256 இங்கே கொண்டு வந்துடுறோம். அப்போ 256 மறுபடியும் டிவைட் பண்ணும்போது 1 டைம் தான் கிடைக்கும். இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது 120 கிடைக்குது. இந்த 120ல் மறுபடியும் என்ன செய்கிறோம், 136 உள்ளே போட்டுக்கிட்டோம்னாக்கா 1 டைம் தான் 120. இப்போ மறுபடியும் என்ன வருது, இப்போ நம்மளுக்கு 16 கிடைக்குது. இந்த 120 என்ன வருது, இங்கே மறுபடியும் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 112 எத்தனை டைம்ஸு, 7 டைம்ஸு பார்த்தீங்கன்னாக்கா ரிமைண்டர் 8. மறுபடியும் இந்த 16 உள்ளே போகும்போது 2 டைம்ஸ், இப்போ 16 வருது. அப்போ இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த நம்பருக்கு 0 கிடைக்குதோ அவன் தான் வந்து ஹெச்சிசிஎஃப். அப்போ நம்மளுக்கு இந்த 8ன்ற டிவைசர் வரும்போது தான் நம்மளுக்கு 0 கிடைக்கும். அதனால் இந்த சம்முக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்னது 8 தான் வந்து ஹெச்சிசிஎஃப். 8 தான் என்னது ஹெச்சிசிஎஃப். அடுத்து தேர்ட் சம் பார்ப்போம். தேர்ட் சம் பாருங்கள். 6765. இன்னொரு நம்பர் என்னது 16. அதை வந்து டிவைட் பண்ணுறோம். இதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 டைம் தான் வரும். அப்போ 16 இங்கே போட்டுக்கிறோம். சப்ராக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 66. இதை கீழே இறக்கிட்டால் 665. மறுபடியும் 1 டைம் தான் வரும். 16 1 டைம் போட்டுக்கிறோம். அப்போ 55 கிடைக்குது. 55 கிடைக்குதுங்களா. அப்புறம் மறுபடியும் என்ன செஞ்சிருவார், இதால் இந்த ரிமைண்டர் வந்துருச்சு. இந்த ரிமைண்டர் வந்தால் இதுக்கு மேற்கொண்டு நம்ம டிவைட் பண்ண முடியாது. அந்த டைமில் தான் நம்ம என்ன செய்யணும், இந்த வகுக்கிற எண்ணை தூக்கி மறுபடியும் வகுக்கணும். வகுக்கும்போது நம்மளுக்கு 610 55ஆல் டிவைட் பண்ணுறோம். 55ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு எத்தனை டைம்ஸ் கிடைக்குது, 1 டைம் தான் வரும். 61ல் எத்தனை டைம் இருக்கும், 1 டைமில் தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு 60 கிடைக்கும். 60னா 60ல் எத்தனை தடவை தான் இருக்குது, 1 டைம் தான் 55 இருக்குது. அதனால் மறுபடியும் என்ன கிடைக்குது, உங்களுக்கு 5 தான் கிடைக்குது. இந்த 5 கிடைக்கும்போது மறுபடியும் என்ன செய்யணும், இந்த 55 மறுபடியும் டிவைட் பண்ணணும். இந்த 55 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது, 1 டைம் 5. அப்புறம் மறுபடியும் 5 இறக்கிக்கிட்டாக்கா இன்னும் 1 டைம் வருது. அப்போ இங்கே வந்து 0 கிடைக்குதுங்களா. எந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது 0 கிடைக்குதோ அவன் தான் ஹெச்சிசிஎஃப். அப்போ 5ன்றது தான் ஹெச்சிசிஎஃப். இந்த 2 நம்பர்ஸுக்கும் 5 தான் ஹெச்சிசிஎஃப்.
இதுக்கு ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா எது ஹெச்சிஎஃப் 13. செகண்ட் சம்முக்கு 192, 392 அண்டு 256. இதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னாக்கா 8. தேர்டு சம்முக்கு 5 தான் ஆன்சர். ஃபோர்த்து சம் பாருங்கள், 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டா நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து 2 நம்பர்ஸை நம்ம ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஹெச்சிஎஃப்பையும் இதையும் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள் தேர்டு சம், ஃபோர்த்து சம் பாருங்கள் 182, 184 டிவைஸராக போட்டுக்கணும். 230, 230 நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, ஒன் டைம் தான் வரும், 184. அப்புறம் 46 வருது. அப்புறம் இவனை தூக்கி மறுபடியும் என்ன டிவைட் பண்ணணும், இவனை டிவைட் பண்ணணும். ரெண்டாவது நம்பரை தூக்கி மறுபடியும் டிவைட் பண்ணும்போது அது வந்து 4 டைம்ஸ் வருது. நம்ம ஓரளவு இங்கே 6, 4 இருக்கிறதால 4 டைம்ஸ் ட்ரை பண்ணால் 184 ஈஸியாக கிடச்சிது. அப்போ இவன் 0 கிடச்சிடும். எந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது 0 கிடைக்குதோ அதுதான் வந்து ஹெச்சிஎஃப். இதுதான் வந்து ஹெச்சிஎஃப். இப்போ இந்த ஹெச்சிஎஃப்பையும் இந்த தேர்ட் நம்பரையும் வச்சு மறுபடியும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது இந்த 3 நம்பருக்குமான டிவைசரே கிடைக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், தேர்ட் நம்பர் என்னது 276. அப்போ 276 டிவைசர் வந்து 46. இப்போ இங்கேயும் 6 இங்கேயும் 6 இருக்கிறதால நம்ம ஓரளவு 6 போட்டு பார்ப்போம். 6 போட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6 டைம்ஸு 276 டைரெக்டாகவே கிடைச்சிது. அப்போ எந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 வருதோ அந்த நம்பர் தான் ஹெச்சிஎஃப். அப்போ இந்த 2 நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் 46, அந்த 46க்கும் 276க்கும் வரும்போது இந்த 46 ஒன்ஸ் அகைன் வந்துருக்கிறதால 3 நம்பர்ஸுக்கும், அதாவது 184, 230 அண்ட் 275 ஹெச்சிஎஃப் ஆஃப், அதாவது மீபோக்கா அப்படின்னு வந்தாக்கா 46, 46 தான் ஆன்சர். தேங்க்யூ சில்ட்ரன்.